இன்னைக்கு தம்மாத்தூண்டு குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே ரொம்ப காமனான ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட், ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட். உண்மைக்கு சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே ஆயிடுச்சு. ஐயோ உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா, நீ வேலையே பண்ணுறது இல்லையான்றப்பல ஆயிடுச்சு. ஸோ வயோதிகம் மட்டுமல்ல, யூஸ்வலி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணால் நான் என்னுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இதை ஹேண்டில் பண்ண முடியும்? சாந்தி, இப்போ வந்து அந்த ஃபார்முலா என்னதுன்னா, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ப்ரெஷர் டிவைடட் பை இன்னர் ஸ்ட்ரென்த்து. அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் நாலாபுறமும் வருது, இப்போ மேடம் சொன்ன மாதிரி எமோஷ்னலாக வந்து பாதிக்கப்படுறதுனால, சப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுனால, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பிரச்சனை தான். கோவத்தை வெளியில் காமிச்சா பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாதா? யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பிரச்சனை பெருசாகும். சப்ரெஸ் பண்ணால் அது உடலை பாதிக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் உறவை பாதிக்குது இல்லைங்களா? அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரியல. ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுது. பலவிதமான ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ரெஷர் ஒரு பக்கம், ரிலேஷன்ஸோட ப்ரெஷர் ஒரு பக்கம், பாடி கோஆப்ரேட் பண்ணலைன்னா ஒரு ப்ரெஷர் வரும், அது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? மேடம் சொன்னாங்க எமோஷ்னலில் வந்து பாதிப்பு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எமோஷ்னலாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும், அதெல்லாம் இருக்காது. ஆனால் ஃபேமிலி ப்ரெஷர், அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது கூட நம்மளால் மனசை ஃப்ரீயாக வச்சுக்க முடியாது. இப்போ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அப்போ பிரதர் சொன்னார் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணோன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. மெயின் வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்த ஃபஸ்ட்டு 1 hour, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour, அப்போ வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் பண்ணுது. இப்போ எமோஷன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸோட ஃபீலிங்ஸ் ஆட் ஆனால் அதுக்கு பேர் எமோஷன். இப்போ கோவப்படுறோம், கோபம் அப்படிங்கிறது ஒரு தாட்டு, அதில் கோபத்தோட ஃபீலிங்ஸு அது வந்து அடிஷன் ஆகும் பொழுது தான் அது எமோஷன் ஆகுது. அந்த எமோஷனை தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து டிவியில் ஸ்டெபிளைசர் வச்சுருப்பாங்க. ஸ்டெபிளைசர் எதுக்காக வச்சுருக்காங்க? பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதிகமான வோல்டேஜ் வந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்காக அந்த ஸ்டெபிளைசர் இருக்கும். அது சப்போஸ் நிறைய வந்துருச்சு, எதுவும் ஒர்க் ஆகலை, ஸ்டெபிளைசர் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டிவியில் முக்கியமாக எது பாதிக்கப்படும்? பிக்சர் டியூப்பா, சரிங்களா? அதுபோல் நம்மளுடைய உடலில் வந்து இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படின்னும் பொழுது என்ன நடக்கும்? மேடம் சொன்னாங்க லிவரோட பாதிப்பு. முதல் பாதிப்பு வந்து என்னன்னா, இந்த உடலில் ஃபஸ்ட்டு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹார்ட்டு, 2வது பிரெயின், லிவர் 3வதாக இருக்கலாம். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அதெல்லாம் வந்து இந்த சப்ரெஸ் பண்ணும்போது ஹை வோல்டேஜ், ஸ்டெபிளைசர் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அது இப்போ ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஹீட் ஆகுது. இதுவே ஒரு பிளட்டை கொதிக்க வச்சா என்ன நடக்கும்? பிளட்டு கிளாட் ஆகும். அப்போ அது மாதிரி இந்த கட்டி, கேன்சர் கட்டியிலேருந்து எல்லா கட்டியுமே இப்போ பிளாக்கேஜஸ் நடக்குது. ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் திரும்பவும் பைபாஸ் சர்ஜரி. அதுக்கு என்ன காரணம்னா பிளாக் ஆகுது. அந்த காரணம் என்ன? லிக்விட் ஃபார்மில் இல்லை, பிளட்டு கட்டியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய எமோஷனை என்ன பண்ண முடியல, நம்ம சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பிரச்சனை, சப்ரெஸ் பண்ணாலும் பிரச்சனை, அது வந்து கட்டியாக ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேஷன், இவ்வளோ செலவு. அப்போ இது மாதிரிலாம் இல்லாமல் நீண்ட கால செப்பரேஷன் தான் கேன்சர் மாதிரி மாறுது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும், கொதிக்க வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து யாரோ ஒருத்தவங்க செய்கிற தவறுக்காக எனக்கு நானே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு தான் கோபம். ஏன் கோபம் வருது? அவங்க செஞ்ச தப்பு என்னால் சகிச்சுக்க முடியல, அதனால் எனக்கு கோபம் வருது. அவங்க செஞ்ச தவறுக்கு யார் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்?
அவங்க தான் அனுபவிக்கணும். நான் எதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்? சரிங்களா? நான் ஏன் வந்து சப்ரெஸ் பண்ணி வைக்கணும்? நான் ஏன் கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? ரெண்டுமே பிரச்சனை தான் முடியுது. சப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணணும். இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் கவனம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர்றது, தாட்ஸ்லாம் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. சரிங்களா? ஃபீலிங்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. அப்போ நான் ஃபீலிங்ஸை நான் சரி பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது, சப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட்டு நாம் என்ன பண்ணணும்? ஒரு அஃபர்மேஷன். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது தான் அந்த அஃபர்மேஷன் கொடுக்கணும். அது எப்போ ஒர்க் பண்ணதுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆக்சுவலாக, முதல் 15 நிமிஷம் தூங்கி எழுந்த உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தூக்க கலக்கம் இருக்கும் இல்லையா, ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் வெளி விஷயங்களோடு கனெக்ட் பண்ண 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 என்னுடைய மன வலிமை குறைந்து கொண்டே இருக்கு. இதுதான் ஆன்மீகம் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம். என்னுடைய மன வலிமையை அதிகமாக்க நான் என்னை கொஞ்சம் இன்ட்ரோவர்டாக கொண்டு போகணும். என்னை பற்றி யோசிக்கணும். நான் ஆத்மா அண்ட் இன்னொருத்தரும் ஆத்மா. என் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஆடியில் வராங்களோ மாருதி 800 வராங்களோ அவங்க யாரு? அவர்களும் ஒரு உயிர் சக்தி. இதை தான் என்னுடைய மன வலிமையை அதிகமாக்கி கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சிஸ்டர் கோடிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். நம்ம இந்த டாபிக் வருவோம். பட் இன் பிட்வீன் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருடைய கேள்விகள் இருந்தது டு டாக்டர் தீபா. மணி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வயதுக்கு அப்புறமா ரொம்ப தேவை. என்கிட்ட பணம் இருக்கணும், இல்லைனா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உண்மையில் இல்லை. ஆனால் என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுடைய சஜஷன் என்ன? எல்டர்லி பீப்புள் ஆர் எனி ஒன், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? இது வந்து ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வோர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட், ஐ மீன் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆல் நோ மணி இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் டிசையர்ஸ். எனக்கு எந்த அளவுக்கு டிசையர் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு பணம் தேவை. லைக் இஃப் ஐ வாண்ட் டு பை த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரி கார் எனக்கு வேணும்னா அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவை. இல்லை, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட டிசையர்ஸ், என்னோட நீட்ஸ், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்த அளவுக்கு நான் கண்டென்ட்டாக இருக்கேன்ன்றது பொறுத்து தான் வந்து திஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ தட் எவ்ரி பர்சன் இட் வேரிஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஃபீல் தட் திஸ் மச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, வி நீட் டு ஸ்டார்ட் சேவிங் ஃப்ரம் ஏர்லி ஆன். தட் இஸ், அது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ ஆம் பிளானிங் டு டூ சம்திங். பட் எனக்கு எவ்வளோ தேவைன்றது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கொடைக்கானல் கிட்ட தெர் இஸ் ஒன் பிளேஸ் கால் பெருமாள் மலை. ஐ டோன்ட் நோ நீங்கள் போயிருக்கீங்களா தெரியல. அங்கே வந்து ஒரு இடம் இருக்குது விச் இஸ் கால் போதி சென்டோ. அது வந்து ஒரு மெடிடேஷன் சென்டர். ஸோ நான் கொடை போகும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டே இன் தட் சென்டர் ஃபார் 3 days. அந்த 3 days அந்த மெடிடேஷன் சென்டரில் இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 600 rupees பே பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட் அண்ட் நல்லா அழகாக மெடிடேட் பண்ணலாம். அந்த நேச்சரில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சில பேர் வந்து 6 மாதமும் அங்கே இருக்காங்க. பீப்புள் ஆர் தேர் ஃபார் 6 months. சில பேர் வயசானவங்க அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்காங்க. தேர் ஜஸ்ட் டேக்கிங். நான் சும்மா உட்காந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு நாளைக்கு 600 rupeesன்னா ஒரு 30 years நம்ம இந்த சென்டரில் இருக்கணும்னா 30 lakhs என்கிட்ட இருந்தால் போதும். அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. பிகாஸ் எனக்கு நிறைய நீட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம். எனக்கு அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அந்த ட்ரெஸ் போட வேண்டாம், அது இல்லை, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா எனக்கு நிறைய பணம் தேவையில்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ நீட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மணி பின்னாடி நம்ம when we run and when we ruin our health, there's no point having so much money. ஸோ என்னை பொறுத்த வரலும் it is not just money which is wealth. Time is wealth. பணம் இருந்து டைம் இல்லை அப்படின்னா there is no point. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? at the same time health is wealth. பணம் இருக்குது, ஹெல்த் இல்லை அப்படின்னா there is no point. Third thing is inner strength or the energy. நம்மக்கிட்ட அந்த எனர்ஜி இல்லை, பணம் இருக்குது, எனர்ஜி இல்லை, இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வெல்த். தீஸ் ஆர் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த். இது எல்லாத்துமேலேயும் நம்ம வந்து, ஸோ மணி இஸ் எனர்ஜி. ஸோ தட்ஸ் வாட் I believe. It may be different for everybody, but that is what I believe in my heart. Thank you.
ஆன எக்ஸ்ப்ளனேஷன். நான் மறுபடியும் டாக்டர் என்னை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. ஒரு கிளினிக்கல் டாக்டர் அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூர்டு பர்சனாக பேசுறது. தேங்க்ஸ் அ லாட் டாக்டர். ஜஸ்ட் டு ஆட் அனதர் திங், உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய வெல்த் தான் இல்லை? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ரிலேஷன்ஷிப்ஸில்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நம்ம பேங்க்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, உங்களுடைய உறவுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கிருந்து வர்றது, கரெக்ட்? தொல்லை நாம் நினைக்கிறது அங்கிருந்து வருது. ஓகே, அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வரல. சிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல, என்னுடைய பாஸ்ட்லேருந்து வந்திருக்கதா இருக்கும். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கோ? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாட் ஐ இன்வெஸ்ட். கொடுக்குறோமா? அன்பு இன்வெஸ்ட் பண்ணுறோமா? எஸ், நோ? எப்படி இப்போ வெல்த் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னுடைய தேவையை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பேரால சாதாரணமாக இருக்க பழகி கொண்டிருக்கிறோம்? சிம்பிளிசிட்டி இஸ் டிவினிட்டி. எவ்வளோ நம்மளுடைய தேவைகள் குறைகிறது? உங்கள் வார்ட்ரோப் போய் பாருங்களேன், எல்லாருமே உங்கள் வார்ட்ரோப் போய் பாருங்க. எவ்வளோ பேருடைய வார்ட்ரோப்ல ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தாத துணி இருக்கு உங்ககிட்ட. ஒரு வருஷமா நான் டச்சே பண்ணல, ஆனால் நான் வச்சிருக்கேன். அண்ட் ஐ பை ஆல்சோ. சி, உங்ககிட்ட இப்போ வெல்த் இருக்கலாம், நீங்கள் பை பண்ணுறீங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனால் இந்த இயற்கையால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இயற்கையால் உங்களுடைய பேராசையை அஃபோர்ட் பண்ண முடியாது. லா ஆஃப் கர்மா இஸ் நாட் ஒன்லி வித் பீப்புள், பட் நேச்சரோடும் கூட தான். நான் நேச்சருக்கு என்ன கொடுக்குறேனோ அதான் எனக்கு திரும்பி வரும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, இட்ஸ் சிம்பிளிசிட்டி. சாதகி லைஃப், சாதாரண வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிரீட் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கைனா என்ன, இவங்க பிரம்மகுமாரிகள் என்ன, நான் ராயலாக இருக்கக்கூடாது, நல்லா இருங்க. ஆனால் உங்களுடைய தேவை புரிந்து கொண்டு கொஞ்சம் சாதாரணமாக இருந்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பையிங் எதுக்காக பண்ணுறோம் தெரியுமா? ஐம் சாரி, ஐம் டேக்கிங் டைம், ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல டாபிக் டச் பண்ணாங்க. இன்னைக்கு நாம் தேவைக்காக வாங்கலை, எதுக்காக வாங்குகிறோம்? வேலிடேஷனுக்காக வாங்குகிறோம், ஈகோக்காக வாங்குகிறோம், கரெக்ட்? ஹாப்பினஸ்க்காக வாங்குகிறோம். எனக்கு இன்னைக்கு போர் அடிக்குது, நான் வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், உங்ககிட்ட நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும். நேச்சர் அஃபோர்ட் பண்ணாது. ஒரு செட் நீங்கள் வாங்குகிற ஒரு புடவை, அதுக்கு பின்னாடி எவ்வளோ லேபர், எவ்வளோ இயற்கை, எவ்வளோ மேன் பவர் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை நீங்கள் வாங்கி ஜஸ்ட் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு அது கிடைக்காமல் போகிறது. மறுபடியும் நீங்கள் யாரோட கர்மா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கையோடு கர்மா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கிரியேட் பண்ற கர்மா நல்லா இல்லாத போது எனக்கு என்ன வரும்? தேவையான போது கிடைக்காது. எனக்கு சரியா தேவையில்லாத போது தேவையான போது கிடைக்காது. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு வரும்பொழுது உங்கள் பேங்க் பேலன்ஸோடு சேர்ந்து உங்களுடைய ஹெல்த்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சாதாரண கொஷினுங்க, சிஸ்டர்கிட்ட தான் நெக்ஸ்ட்டு போகிறேன், பட் என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. எவ்வளோ பேர் புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்குது? எத்தனை பேருக்கு நான் இவங்க கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு வச்சுருக்கீங்க? ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், பட் திங்க், யாரோடு பேச்சுவார்த்தை நின்று விட்டது? வராங்களா யாராவது ஒருத்தவங்க உங்க மனசுல? பேசுறது நிறுத்திட்டோங்க, சரிங்க. எவ்வளோ பேர் கை தூக்குங்க, இதுக்கு கை தூக்குங்க. எவ்வளோ பேர் அவங்கள பற்றி யோசிப்பதை நிறுத்தி விட்டீங்க? அவங்க உங்கள் மனசில் வர்றதே கிடையாது. நீங்கள் யாரோடு பேசுவதே இல்லையோ, சண்டை போட்டு பேசாமல் விட்டோம், சம்திங் டென்ட் கோ வெல். அவங்கள பற்றி நினைக்காம இருக்கீங்களா? ஓ குட். அவங்கள பற்றி சுத்தமாக நினைக்கிறதே இல்லை, அவங்க உங்களை மனசை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. தென் நீங்கள் ஒரு ஜென் நிலை அடைஞ்சிட்டீங்க பிரதர். உண்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் யாரோடு பேசுவதை நிறுத்தி விட்டோமோ அவங்க மல்டிஃபோல் டைம்ஸ் என் மனசில் வருவாங்க, நிறைய முறை என் மனதில் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிங் இன் ரிலேஷன்ஷிப்னா என்ன?
என்னுடைய உறவுகளில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது மன்னிக்கிறது, பீயிங் ஃப்ளெக்சிபிள். ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், கொஷின் டு ஜான்சி சிஸ்டர். யாரும் அபசகுணமாக எடுத்துக்க வேண்டாம். பட் திஸ் இஸ் அ டாபிக் விச் ஐ ரியலி வாண்ட் டு ஓப்பன். மரணம் எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான டாபிக் டு ஸ்பீக். யாராவது அதை பற்றி பேசினா, அதை பற்றிலாம் ஏன் பேசுகிற, வாயில் போட்டுக்கோ, கீழே தோடு, டச் வுட், ஏன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண்டிப்பாக மரணம் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மரணத்தை பற்றி எங்களுக்கு ஒழுங்காக புரியலை. மரணம் பயம் கொடுக்குது. கேன் யூ புட் லைட் ஆன் இட் சிஸ்டர்? மரண பயம், மரணம் பயப்படுற மாதிரி எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளான விஷயமா? ஓம் சாந்தி. இப்போ மேடம் சொன்னாங்க, கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து மரணம் வந்து எதனால் வந்துச்சுன்னா, அந்த இன்ஃபெக்ஷனால் வந்ததை விட மரண பயத்தினால வந்தது தான் ஜாஸ்தி. மரண பயம் அப்படிங்கிறது அந்த மாதிரியானது ஒரு ஒரு ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை வந்து ஒரு 1 ஹவரில் அவர் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க, ஒரு கைதி. இது வந்து அமெரிக்காவில் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வித் பர்மிஷனோட அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கண்ணு எல்லாம் கட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு சேரில் உட்கார வச்சு கை கால் எல்லாமே கட்டி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பாட்டை, ஒரு மண் பானை வச்சுருக்காங்க. அடியில் ஓட்டை ஓட்டை அடைச்சி வச்சுருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து ஒரு பக்கெட் வச்சுட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, லைட்டாக அந்த கையை கீறிட்டாங்க ஒரு பிளேடுனால லைட்டாக. அப்போ ஒரு 2 ட்ராப் தான் பிளட்டு வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இவர் கண்ணு கட்டி இருக்குல்ல, கண்ணு தெரியாத, ஆனால் வந்து பிளட்டு 2 ட்ராப் வந்தது. கீறினது தெரியுது அவருக்கு. பக்கத்தில் வந்து அந்த பாட்டிலேருந்து அடியில் அடைச்சி வச்சதை எடுத்துட்டாங்க. அப்போ அந்த பானையிலேருந்து ட்ராப்பாக வந்து பக்கெட்டில் கொட்டுது. இவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்மளோட பிளட்டு தான் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். ஒரு வந்து 1 ஹவர் கழிச்சு தான் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து ஒரு 20 மினிட்ஸில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் செக் பண்ணும் பொழுது, ஆக்சுவலாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் செக் பண்ணுவாங்க. அதில் அவருக்கு ஹார்ட்லாம் நல்ல முறையில் தான் இயங்கிட்டு இருந்தது. நேத்திக்கு வந்து ஹார்ட் நல்லா இருந்தது, இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்னால அவர் இறந்துட்டார். எதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? நம்ம பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த மனசு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க. அப்போ அந்த மரணத்தை விட கொடியது மரண பயம். சரிங்களா? அதனால தான் எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. மரணத்தை பற்றி பேசினாலே அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அபசகுணமாக சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து சிம்பிளான விஷயமா பெரிய விஷயமா? மரணத்தை ஃபேஸ் பண்ணுறது சிம்பிளான விஷயமா இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயமா? விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் வந்து அதாவது இந்த உடல் மேலே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த சோல் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பீயிங், உயிர் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த உயிர் சக்தி வந்து உடல் அப்படின்ற வேடம் போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ நாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு இந்த உலகம் அப்படிங்கிற ட்ராமா ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆக்டர்ஸ் நடிக்கிறோம். இந்த நடிப்பு வந்து ஒரு தொடர்கதை மாதிரி. நீங்கள் சீரியல்லாம் பார்ப்பீங்கல்ல, சரிங்களா? அப்போ அந்த சீரியலில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், முன்னாடியே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஏன் இவங்க நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து லாஸ்ட் எபிசோடில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, வாழும் புரியல, இவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா நம்ம வந்து வேறு வேஷத்தில் இருந்தோம். இதை வந்து பல வேஷம் எடுத்துருக்குறோம் இந்த ட்ராமா ஸ்டேஜில். இது ஒரு வேஷம். இந்த வேஷம் விட்ட உடனே நம்மளுக்கு வேறு வேஷம் கிடைக்க போகுது. சரிங்களா? நம்ம வந்து ஆக்சுவலாக உயிருக்கு என்ன கிடையாது, அழிவே கிடையாது. கீதையில் கூட சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீ வந்து அர்ஜுனன் வந்து சொல்லுவார், நான் வந்து இவங்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன், இவங்களாம் என்னோட ரிலேஷன்ஸு, அவங்கள நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு, இவங்களை வந்து நீ என்ன பண்ண போகிற, உயிரை வந்து எடுக்க போறியா இல்லை உடலை வந்து
பிரிக்க போறியா அப்படின்னு சொல்வார். அப்போ சொல்கிறாரு, உயிர் அப்படிங்கிறது கத்தியால் வெட்ட முடியாத, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணியில் நனைக்க முடியாது, காற்றில் காய வைக்க முடியாத, இந்த உலகத்தில் அழிவில்லாத பொருள் பரமாத்மான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நான் கூட, நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உயிரை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த ஒரு வேஷம் விட்டால் ரெடிமேடாக அடுத்த வேஷம் இருக்குது இல்லைங்களா? ஆனால் எப்படி போக போகிறோம், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? மேடம் ஃபினான்ஷியல் பற்றி பேசினாங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் சேஃப்டி பண்ணிட்டோம், நம்ம பேர பசங்க வரைக்கும் சேர்த்து வச்சுருப்போம் சில பேர்லாம். ஆனால் நான் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்? என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்? எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. ஆனால் கொண்டு வந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்னன்னா நம்மளுடைய கர்மா. அப்போ நாம் வந்து இப்போ போகிறது பெரிய விஷயம் இல்லை, போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அதுதான் பெரிய விஷயம். எல்லாருமே ஒரு நாள் வேஷத்தை மாற்றி தான் ஆகணும். வேஷம்னு ஒன்று போட்டோம்னா அதை விட்டு தான் ஆகணும். சரிங்களா? டைட்டாக பிடிச்சி வச்சுக்க முடியுமா? அப்போ மரண போராட்டம் நடக்கும். எதையுமே வந்து நம்ம இதுதான் உண்மைன்னா அதை நம்ம டைஜஷன் பண்ணி தான் ஆகணும். அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நாம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன், அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் வந்து எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லை சமுதாயம், இவங்களுக்கு நாம் எவ்வளோ நல்லது செய்கிறோமோ அந்த அத்தனை பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம போகும்பொழுது நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியுமா? ஃபிசிக்கல் பாடி நம்ம போனால் கீழே கூட வருமா? பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லியிருந்தார், காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு. காது அறந்து போன ஊசியில் ஒரு ஸ்டிச்சிங் கூட போட முடியாது. அது கூட நம்ம போகும்போது நம்ம கூட வராது. இப்போ என்ன தான் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த உடல் வராது, உறவினர்கள் வரமாட்டாங்க, சரிங்களா? எதுவும் வராது, வீடு வாசல் எதுவும் வராது. ஆனால் என்ன வரும் அப்படின்னா, நான் செஞ்ச புண்ணியம் நம்ம கூட வரும். 4 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் அது நம்ம கூட வரும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை இப்போ வந்து திருப்பிக்கணும். நான் வந்து நல்லது செய்யணும். எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அது உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், சோஷியலுக்காக, சமூகத்துக்காக இருக்கலாம். என்னால் எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் செய்யணும். அதுதான் நம்ம கூட வரும். சரிங்களா? அதனால் இந்த உடல் அப்படின்றது ஒரு வேஷம்தான். சொல்லுவாங்களே, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. நாடக மேடையில் எல்லாரும் நடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம ஓவர் இன்வால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் அப்படின்னு ஆஸ்கார் அவார்டு நம்மளுக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலேயே அது ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகிறோம். ஆனால் இது உண்மை கிடையாது. இந்த வேஷம் மாற்றும் போது வேஷம் மட்டும் மாறல, ரிலேஷன்ஸும் மாற போகிறாங்க. வேஷம் மாறும்போது நம்மளுடைய பேர் மாறும், தேசம் மாறும், காலம் மாறும், ரிலேஷன்ஸ் மாறுவாங்க, எல்லாமே மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ நாம் என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? என்ன எதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம்? கடைசியில் நான் போக தான் போகிறேன். சப்போஸ் இவங்க மேடம் சொன்னாங்க ஃபிசிக்கல் பாடி மாதிரி மென்டல் பாடி இருக்குது, அது சட்டில் பாடி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து இந்த பர்த்லேருந்து கிளம்பிட்டா அடுத்த பர்த்து எடுக்கிற வரைக்கும் நடுவில் ஒரு 16 days டைம் கேப் கொடுக்குறாங்க. சில இடத்துல 13 days சொல்கிறாங்க, சில 16 days. அது எதுக்காக அப்படின்னா, காரியம் செய்கிற வரைக்கும் அவங்க வந்து டைஜஷன் பண்ணணும். நான் வந்து உடம்புலேருந்து வெளில வந்ததுன்றது நம்பவே முடியாது. இன்னும் உயிரோடு இருப்பாங்க. ஃபிசிக்கல் பாடியில் இருக்க மாட்டாங்க, சட்டில் பாடியில் இருப்பாங்க. அந்த கொஞ்ச நாள் அதில் வந்து ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th day அவங்க வந்து சொந்த வீடு, அவங்க வீடு தான், அவங்க வாழ்ந்த வீடு. 10 நாள் கழிச்சு சட்டில் பாடியில், சூக்ஷ்ம சரீரத்தில் வந்து நிற்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்லுங்கள்? உங்கள் குழந்தைங்க தான், உங்கள் பேர பசங்க, உங்கள் பசங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? இறந்துட்டு 10வது நாள் சூக்ஷ்ம சரீரத்தில் வந்து நிற்கிறீங்க, ஏற்றுப்பாங்களா? எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? சொந்தக்காரங்களும் சொந்தம் இல்லை, உடலும் சொந்தம் இல்லை, என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்? ஏன் இவ்வளோ டென்ஷனு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ எமோஷ்னலா எதுக்கு? இல்லைங்களா? முதல்ல மைண்ட் செட் பண்ணணும். முதல் கேள்வி இருந்ததில் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நம்ம இருக்கிறது டெம்ப்ரவரி. நம்ம இது கெஸ்ட் ஹவுஸ், ஓன் ஹவுஸ் கிடையாது. கெஸ்ட் ஹவுஸை எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? நான் ஒரு கெஸ்ட்டாக இருக்கிறேன் இந்த உடம்புல. இருக்க போகிறத கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் நான் செய்கிற நல்லது என் கூட கண்டிப்பாக வரும். அதனால் நான் புண்ணிய கர்மா செய்கிறதில் என்னுடைய அட்டென்ஷனை திருப்பிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த சீனியர் சிட்டிசன் லைஃப் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் யார் யாருக்கோ வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கு உடலுக்காக வாழ்ந்தீங்க, ரிலேஷனுக்காக வாழ்ந்தீங்க. ஆனால் யாருக்காக இப்போ வாழணும்? ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், சொல்லாமா பிரதர்? ஒருத்தருக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து காலையில், அதாவது 24 ஹவர்ஸ் கூடவே இருப்பார். செகண்ட் ஃப்ரெண்டு வந்து காலையில் சந்திப்பாங்க, அதோட ஈவினிங் சந்திப்பாங்க. 3வது ஃப்ரெண்டு இருக்கார், வருஷத்தில் ஒரு நாள் தான் சந்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவர் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து அந்த பர்டிகுலர் நாளில் என் கூட தான் இருந்தார் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் கண்டிப்பாக அவரை வெளியில் விட்டுருவாங்க. அவருக்கு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை விட யாரும் தெரியாது. அப்போ அவர் ஒன் டே பெயிலில் வெளில வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து யாரை மீட் பண்ணியிருப்பார்? 24 ஹவர்ஸ் கூட இருக்கிறாங்களே போயிட்டு சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நினைக்கிறேன், ஆனால் என்னால் அசையக்கூட முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, செகண்ட் ஃப்ரெண்டு மார்னிங் ஈவினிங் சந்திக்கிறவர், அவரை போய் கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங்கு ஈவினிங் சந்திக்கிறவங்க, நானும் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஆனால் ஒன்று பண்ணல, நான் வந்து இப்போ கோர்ட்டு வழியாக தான் போகிறேன், உங்களை அந்த ஹைகோர்ட் வாசலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதுமா? ஹைகோர்ட் வாசலில் விட்டால் போதுமா? யார்கிட்ட வந்து பேசணும்? ஜட்ஜிகிட்ட வந்து பேசணும். அப்போ வந்து 3வது ஃப்ரெண்டு நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு நாள் சந்தித்தோம், இவர் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு இவரே முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அந்த 3வது ஃப்ரெண்டு வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன். அவரே தேடி வராரு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இது தெரிஞ்சிருந்தால் முதல் இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுத்துருப்போம்? அந்த 3வது ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்துருப்போம் அப்படின்னு அவரை நினச்சார். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹியூமன் பீயிங். சரிங்களா? பீயிங் நம்ம வந்து யார்? உடலா உயிரா? உடலா உயிரா? உயிர் தானே, உயிர் தானே. அப்போ அந்த உயிரோட 24 ஹவர்ஸ் கூட இருந்தது யார்? உடல் தான். இங்கேருந்து மேலே போனால் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான். நீதி தேவன் கேட்குறாரு, நம்ம இந்த பர்த்து கொடுத்தோம் எதுக்காக? ஏற்கனவே இருக்கிற பெண்டிங் லிஸ்ட்டு, ஏற்கனவே இப்போ அந்த மார்ச் 31 என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ்லாம். ஏப்ரல் 1 என்ன பண்ணுவாங்க? புது கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த இயர்லி ஒன்ஸு, இது ஒரு மார்ச் 31 க்ளோசிங் பேலன்ஸ் தான், ஏப்ரல் 1 ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அதுபோல் நம்மளோட லைஃப்பில் என்றைக்கு நான் இந்த உடல்லேருந்து ஆத்மா வெளியில் வருதோ அதோட கணக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆகிடும். அது அவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? கடவுள்கிட்ட. அப்போ அவர் வந்து கேட்பார், இந்த பரத்தில் இதை பார்த்தேன்னா பாவம் புண்ணியம் 2 இருக்குது. அதை வந்து ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்கிற மாதிரி பாவத்தில் வந்து லாஸு, ப்ராஃபிட்டில் வந்து புண்ணியம் இருக்குது. இப்போ இவங்க வந்து கேட்குறாரு, இந்த பரத்தில் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டிங்களே, ஏற்கனவே வந்தது ஓப்பனிங் பேலன்ஸ், ஆரம்பித்ததே போன பிறவியோட க்ளோசிங் பேலன்ஸில் தான் இந்த பிறவியோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, இது எக்ஸ்ட்ரா ஆகிருக்கே அப்படின்னு கடவுள் கேட்குறார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னோட முதல் ஃப்ரெண்டு தான். 24 ஹவர்ஸ் கூட இருந்தது யார்? இந்த உடல். இதை பார்க்க சொன்னதெல்லாம் பார்த்தேன், பேச சொன்னதெல்லாம் பேசினேன், சாப்பிட சொன்னதெல்லாம் சாப்பிட்டேன், எல்லாம் பண்ணேன். உடலுக்காக 75% வாழ்ந்தேன். சரி, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சாட்சி வேணும்ல. கீழே வந்தால் உடம்பு என்ன பண்ணுது? படுத்துட்ருக்கு, டெட் பாடி. அது வந்து இது மாதிரி கடவுள் மேலே கூப்பிட்றாரு, சூக்ஷ்ம சரீரத்தில் வந்து கூப்பிடுது, மேலே கூப்பிட்றாரு, எந்திரி, உனக்காக தானே நான் இவ்வளோ என்னோடய லைஃபே 75% உனக்காக தானே வாழ்ந்தேன், கடவுள் கூப்பிட்றாரு வா அப்படின்னா அது அசையவே இல்லை, அசையவே இல்லை. எனக்கு வந்து பிஸியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை அசைய முடியாது. அதுக்கப்புறம் சரி, செகண்ட் ஃப்ரெண்டாவது சாட்சி கூப்பிடலாம். மார்னிங்கும் ஈவினிங் யாரை சந்திச்சாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ். சரிங்களா?
அவங்களையாவது நீங்கள் வாங்க மேலே கடவுள் கூப்பிட்றாரு அப்படின்னு போய் கூப்பிட்டா சூக்ஷ்ம சரீரத்தில் அவங்களால பார்க்க முடியாது. நம்ம ஃபிசிக்கல் ஐனால ஃபிசிக்கல் பாடி தான் பார்க்க முடியும், சட்டில் பாடி பார்க்க முடியாது. இது சூக்ஷ்மமாக கூப்பிடுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ட்ராப் பண்ண வரோம். எங்கே? கோர்ட் வாசல் எது? சுடுகாட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்களாம். போதுமா? காடு வரை உறவு, கடைசி வரை யாரு? நாம செஞ்ச புண்ணியம். அது தேர்டு. மூணாவது ஃப்ரெண்டை தான் நம்ம கவனிக்கிறதே இல்லையே. என்றைக்கோ ஒரு நாள் நல்லது செய்கிறோம், கடைசியில் அதுதான் நம்ம கூட வந்து நம்மளுக்கு சாட்சி சொல்லுது கடவுள்கிட்ட. சரி, அடுத்த பிறவி கொஞ்சம் நல்ல பிறவியாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, இது இவ்வளோ நல்லது செஞ்சு இருக்கிறார அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து பேசும். அதனுடைய ஆதாரத்தில் நம்மளுக்கு ரீபர்த்து கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மாவுக்கு டெத்தே கிடையாது, ஆத்மா அழிவே கிடையாது, ஒளியா இருக்கு. சிஸ்டர் சூப்பர், ரொம்ப அழகா கதையெல்லாம் சொல்லி நல்லா கைத்தட்டுங்க சிஸ்டருக்கு. நம்மளுக்கு கதையெல்லாம் சொன்னாங்க.